ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் வச்சு ஒரு ரெசிபி ஒன்று பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பெப்பர் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் எடுத்துக்கலாம். ஒரு 3 துண்டு பட்டை எடுத்துக்கலாம். ஒரு 3 வந்து லவங்கம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறேன். இது வந்து நல்லா வாசனை வந்தால் போதும். இப்போ இன்னொரு கடாய் வச்சுக்கலாம். நம்ம கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் வந்து ஒரு 2 வெங்காயம், நான் வந்து பெரிய பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் வந்து நடுவில் கீறிட்டு வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்துக்கலாம். அப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி கொடுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வதக்கிறதுக்காண்டி நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வதக்கி கொடுக்கலாம். இது வந்து நல்லா ஒரு கலர் மாறி வரணும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்துருக்கோம். இது வந்து ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு தான், வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு. அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ரெண்டும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துருக்கேன் நான். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை சேர்த்துட்ட பிறகு நம்ம வந்து நல்லா வதக்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்து சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதுவும் நம்ம வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஆப்ஷனல் ஃப்ரெண்ட். உங்களுக்கு கிரேவி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். கிரேவி வேண்டாம்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து இந்த வெங்காயம் தக்காளி வேகட்டும். இப்போ நான் வந்து 1 கேஜி அளவுக்கு நான் வந்து சிக்கன் நல்லா கழுவி மஞ்சள் பொடி போட்டு கழுவி நல்லா எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்துக்கலாம். நம்ம முதல்ல நம்ம வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த மசாலா கூட இந்த சிக்கனை வந்து நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி ப்ராய்லர் சிக்கன் தான் எடுத்துருக்கோம். இது வந்து நல்லா வெந்துடும். இது இப்போ பாருங்கள், நம்ம வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சமாக வேகத்துக்கு விடலாம். இப்போ இதுலேயே தண்ணி வரும். நம்ம வந்து எந்த தண்ணியும் சேர்க்கலை. நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி இந்த மசாலாலாம் அதில் ஏறட்டும். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இது வந்து நைஸாக அரைக்கணும்னு தேவையில்லை. இது வந்து கொஞ்சமாக கொரப்பாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மசாலாவை நம்ம சேர்த்துடலாம். இந்த பெப்பரோ இந்த ஜீரகப்பூவோ சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் போது இந்த மசாலாலாம் இந்த சிக்கனில் வந்து நல்லா ஏறும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம வந்து இதை பெரட்டி கொடுக்கலாம். அப்போ தான் இந்த மசாலாலாம் சிக்கனில் நல்லா ஏறும். நம்ம ஏற்கனவே உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம் வெங்காயத்துக்கு. இப்போ வந்து சிக்கன் காண்டி நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு முதல்ல நம்ம வேக வைக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து தண்ணி வரும். அது பார்த்துன்னு நம்ம இன்னும் எவ்வளோ நேரம் வேக வைக்கணுமோ அவ்வளோ நேரம் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். நம்ம முதல்லையே தண்ணி சேர்க்கல இதில். இப்போ வந்து இந்த சிக்கன் வந்து பாதி தான் வெந்திருக்கு. இன்னும் இது ஃபுல்லாக குக் ஆகலை. இது இப்போ நான் வந்து 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இதில் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம மூடி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், 1/4 கிளாஸ் தான் தண்ணி எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு கிரேவி நிறைய வேணும்னா நீங்கள் வந்து 1/2 கிளாஸ் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு கிரேவி வந்து ரொம்ப கம்மியாக வேணுன்றதுனால நான் 1/4 கிளாஸ் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை மூடி போட்டு நல்லா ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஓப்பன் பண்ணாதே அப்படியே விட்டுடுங்க. நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள், கிரேவியும் கெட்டியாக இருக்குது கொஞ்சம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வந்து இதை நல்லா கலந்து கொடுக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும். நமக்கு வந்து பெப்பர் போட்டிருக்கிறது வந்து கலர் சேஞ்ச் ஆகும். அப்போ வந்து நம்ம வந்து இறக்கிக்கலாம். பாருங்கள், இது வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே நான் சிம்மில் வச்சுட்டு இருந்தேன். இந்த அளவுக்கு வந்திருக்கு. சிக்கன் வந்து நல்லா வந்திருக்கு. பெப்பர் சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து நமக்கு வந்து கிரேவி இதில் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. இது வந்து நம்ம ரசம் சாப்பாடு கூட, அதுக்கப்புறம் நம்ம வந்து சாம்பார் சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம். இப்போ நான் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கிறேன். தூவிட்டு இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் இதுலேயே.
இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம வந்து வேறு தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வந்து வேறு தட்டில் வைக்கிறேன் நான். இது வந்து நல்லா வெந்திருக்கு சிக்கனு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த பெப்பர் சிக்கன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா. பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு. நம்ம கையில் ஸ்மாஷ் பண்ணும்போதே நல்லா வந்து இது நல்லா பிரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா வேக வச்சுருக்கோம். இது வந்து குக்கரில் தான் செய்யணும்னு இல்லை, நம்ம வந்து கடாயில் கூட செஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்லாம். பாருங்கள், நல்லா வெந்துட்டு இருக்குது சிக்கனு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மசாலா வச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.